ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கேசரி தான் நம்ம சேனலில் இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம வந்து கேசரி எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் தான். சரி வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேசரி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பாத்திரம் சூடாகட்டும். சூடாகணுன்னே நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் மெஷரிங் கப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கப் அளவில் 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த ரவையை வந்து வறுத்து எடுக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து அரைச்சி சேர்க்கும் போது வந்து கேசரி இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ரவையை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ தனியாக இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ரவை வந்து ஃபுல்லாக வறுபடணும். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுபடணும். ஆனால் கருகிடக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. தனியாக வந்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்குவோம். இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ கேசரியில் சேர்க்குறதுக்கு முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு பாத்திரத்தில் நீங்கள் சூடு பண்ணி எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து தாளிப்பு கரண்டியில் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 2லேருந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதில் வந்து நான் இப்போ முந்திரியும் திராட்சையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ முந்திரியை வறுத்தாச்சு. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திராட்சையை வந்து தேவையான அளவு சேர்த்து இந்த அளவுக்கு பலூன் மாதிரி உப்பி வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். முந்திரியோடு இப்போ தனியாக சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரவை வறுத்தோம் இல்லையா, அதே பாத்திரத்தை இப்போ அடுப்பில் வச்சுட்டு தண்ணி சேர்க்க போகிறோம். நீங்கள் ரவை எத்தனை கப்பு எடுத்துருக்கீங்களோ அதுலேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருந்தேன். அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி சூடாகிட்டு கொதிச்சு வர்ற டைமில் கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தண்ணி இப்படி கொதிச்சிருச்சு. இதில் வந்து 2 ஏலக்காயை நான் வந்து நல்லா நச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரவையை இப்போ நம்ம வந்து மெதுவாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த ரவை வந்து நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், ரவை இந்தளவுக்கு வெந்திருக்கு. இப்போ தண்ணி வந்து நல்லா உறிஞ்சிரும். ரவை வந்து நல்லா உரிகிற தன்மை. அதனால் ரவை நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதோட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்தோன்னா 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ ட்ரையாக இருந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா சூப்பராக ஆயிரும். இப்படி நல்லா கிளறி விடுங்க.
நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தான் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு வந்து அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் இன்னொரு 1/2 கப்பு கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டே இருங்க. இப்போ சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஒட்டாமல் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக வருது. இப்போது நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த நெய்யை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கணும், மொத்தமாக சேர்த்துறாதீங்க. இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அப்படி கிளறி விடுங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன சேர்க்கணுன்னா, அடுப்பு வந்து எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு கிளறி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. நெய் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.